விசுவாசிகள் நான் எச்சரிப்பா சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் கொடுக்காத நிலம் உங்களுக்கு வேணாங்க, வேண்டாம். 2 அடி நிலத்துக்கு போய் சண்டைக்கு போவாதீங்க. உனக்கு அது கிடையாது, அது வேண்டாம், அது விட்டுரு. அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கு உதவாது. அநியாயமா ஏதாவது வாங்கியிருந்தா நாளை தனியா திருப்பி கொடுத்துருவேன், பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துருவேன்னு சகையை சொன்னான். பின்புதான் இயேசு சொன்னார் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அநியாயத்தை உள்ள வச்சுக்கிட்டு நீ என்னதான் பாட்டு பாடி, என்ன ஜெபம் பண்ணி, என்ன ஃபாஸ்டிங் போடு, என்ன ஊழியம் பண்ணு, ரட்சிப்பு உள்ள வராது. அதான் உண்மை. கேட்கணும்னா கேளுங்க, கேட்க முடியாட்டி போங்க. அதுடைய பின்பலமே நீங்க பாப்பீங்க. இன்றைக்கு நீங்க அபகரிச்சீங்க, ஆனா ஒரு நாள் விலை கொடுக்கணும். பின்னாடி வர்றான்ல பிள்ளை, அவன் நம்மள என்ன செய்வான்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் இதான் வேதம். நம்ம சந்ததிகள் மேல சாபத்தை வைக்காம போகணும்னா நமக்கு இல்லாத ஒரு நிலத்தை இன்னொருவன் அபகரிச்சு வாழணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சாதுரியமா அவனை பெரட்டி நம்ம நல்லா இருக்கணும். அந்த எண்ணம் மட்டும் வரவே கூடாது. எனக்கு குறித்திருக்கிறதே கர்த்தர் நிறைவேற்றுவார், அது எனக்கு போதும். அந்த மன திருப்தி எனக்கு போதும். அதுக்கு மிஞ்சி எனக்கு ஒரு சென்ட் வேணாம், ஒரு அடியும் வேணாம், ஒரு இன்ச்சும் வேணாம். அந்த ஆசை எனக்கு வேணாம். கர்த்தர் எனக்கு கொடுத்தது எனக்கு போதும். சில பேர் பாஸ்டர் அந்த 4 அடியை இப்படி ஆகிடும், எப்படி எடுத்தப்பா? அவர் வெளியூர் போனாரு, கல்ல மாத்தி வச்சுட்டான், அவ்வளவுதான். ஏன் பாடி மாத்தி வச்ச? வந்தா பாத்துக்கலாம் பாஸ்டர். வந்தா பாப்பாரா இவரு? என்ன பாப்பாரு? நமக்கு மினிஸ்டர் தெரியும், கவுன்சிலர் தெரியும், எம்பி தெரியும், யார வேணா தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு மேல ஒருத்தர் நிப்பார் அந்த பக்கம், தெரியுமா? எதுக்குப்பா தள்ளி வச்ச? கார் விடுறதுக்கு இடம் இல்ல பாஸ்டர். எப்போது கார் வாங்கினேன்? கார் விடுறதுக்கு இடம் இல்லன்னு தெரியும்ல, கார் எதுக்கு வாங்கினேன்? கார் விட இடம் இல்லாதனால 4 அடி தள்ளி போட்டேன். இடம் இல்லைன்னா ரோட்ல நிறுத்து. எதுக்கு உனக்கு அந்த எல்லையை மாத்திர வேலை? ஒரு விசுவாசியா நீங்க இருக்கிறீங்கன்னா ஒரு அடி இன்னொருவனுடைய இடம் அநியாயமா நம்ம கையில் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. அது தம்பிதோ, அண்ணனதோ, மச்சானதோ, மாமனதோ, யாரா இருந்தாலும் சரி, ஏன் கிட்ட இருக்கக்கூடாது. அப்படிலாம் நான் அனுபவிக்கணும்னு அவசியமே இல்லை. 2 சென்ட் இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையா உத்தமமா வாழ்ந்துட்டு தேவ சமூகத்துக்கு போனோம் இல்லையா? எனக்குன்னு கர்த்தர் என்ன எல்லையை வச்சிருக்காரு அதுதான். யாராவது ஒரு ஏமாழி மாட்டினான்னா அவனை ஏமாத்தி எல்லாத்தையும் அபகரிக்கிற பழக்கம் ஒரு விசுவாசி இருக்கவே கூடாது. அந்த எண்ணமே வரக்கூடாது. அதை மனசுல கூட ஆசைப்படக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுறாரு, பிறனுடையது எனக்கு வேண்டாம், அந்த எல்லைக்குரிய நான் வைப்பேன், அந்த எல்லையை தாண்ட மாட்டேன், எல்லையை மீறவே மாட்டேன். மற்றவனுக்குரியது எனக்கு வேணாங்க, என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவர். சபை முழுவதும் இதுல நீங்க எச்சரிப்பாங்க. எந்த காரணத்தை கொண்டும் இன்னொருவனுடைய எல்லை எனக்கு வேண்டாம். கர்த்தரை குடிசையில வாழ வச்சாலும் குடிசையில இருப்பேன், மாடி கொடுத்தா மாடியில் இருப்பேன். ஒருவேளை அந்த லாசரு என்ற பிச்சைக்காரனை போல ரோட்ல தான் இருந்து சாகணும்னா நான் பரலோகத்துக்கு போய் தூதர்களால் தூக்கி கொண்டு போகப்படுவேன். எனக்கு அது முக்கியம் கிடையாது. ஆனா இன்னொருத்தனுடைய பொருளை நான் அபகரிச்ச என்னை பற்றி எழுதப்படக்கூடாது. அந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில உண்மையா இருக்கணும். என் எல்லை என்ன? இன்னைக்கு செய்தியை கேட்டுட்டு ஒருவேளை ஆவியானவர்களோட பேசி நீ அவங்களுக்கு நியாயமாய் போய் சேர வேண்டிய பத்திரத்தை போய் கொடுன்னு சொன்னார்னா அமைதியா போய் ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படி கொடுங்க. பாஸ்டர் சின்ன வயசுல அந்த தப்பு பண்ணாங்க, இந்த தப்பு பண்ணாங்க, நாங்கெல்லாம் குடும்பமா எடுத்து அவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பிரிச்சுட்டோம். அந்த பாவத்துல உடன்படாதீங்க. அது மோவாபா இருக்கலாம், அம்மோனா இருக்கலாம், அது ஏசாவா இருக்கலாம். கர்த்தர் அதை நியாயம் தீர்ப்பார். நாம அதை ஒரு சாக்கா பயன்படுத்திட்டு நியாயத்தை மாற்றி எழுதக்கூடாது, நிலத்தெல்லாம் மாற்றி எழுதக்கூடாது. குடியிருப்பின் எல்லையை குறிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா.